வணக்கம். எடப்பாடி பழனிசாமி சொன்ன ஒத்த வார்த்தை. வந்தார் சென்றார் பியூஷ் கோயல். லீலா பேலஸில் நடந்தது என்ன? அதை தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறேங்க. எடப்பாடி பழனிசாமிக்கும் பியூஷ் கோயல் அவர்களுக்கும் நெருக்கம் நல்லா இருக்குதுங்க. மன கஷ்டம் எதுவும் இல்ல. எடப்பாடி பழனிசாமியும் என்னுடைய நீண்ட நாளைய நண்பரை நான் சந்தித்தேன் அப்படின்னு மகிழ்ச்சியா பேசினாரு. முகவாட்டம் அல்ல. மன கஷ்டங்கள் இருந்தா நிச்சயமாக பியூஷ் கோயல் அவர்கள் மட்டுமே பத்திரிகையாளர்களை சந்தித்திருப்பார். எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்திக்காம தவிர்த்து போயிருப்பார். இன்னும் பாஜக கிட்ட இருந்து எடப்பாடி பழனிசாமி எதையோ எதிர்பார்க்கின்றார் என்று நாம எண்ணி இருக்கலாம். ஆனால் முதல் கட்ட பேச்சுவார்த்தையானது இரு தரப்பு இடையிலும் ஆரோக்கியமாக நடந்திருக்கிறது. அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியும் பத்திரிகையாளர் சந்தித்தாரு, பியூஷ் கோயல் அவர்களையும் பத்திரிகையாளர் சந்திக்க விட்டாரு. ஏன்னா ஏதாவது தவறா பேசப்பட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், பியூஷ் கோயல் அவர்கள் ஏதாவது போட்டு உடைச்சிட்டாருன்னா, அதனால நீங்களும் உங்க கருத்தை சொல்லுங்க, நாங்களும் எங்களுடைய கருத்தை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டாக பத்திரிகையாளர்களை சந்தித்தார்கள். இந்த பாஜக அதிமுக கூட்டணியில எந்த விதமான மன இறுக்கமும் இல்லை. ஏன்னா நம்ம அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அழைத்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். அன்றைய தருணத்தில் அமித்ஷா மட்டுமே பேட்டி வைத்தார். நம்ம எடப்பாடி பழனிசாமி அமைதியாகத்தான் இருந்தார். சோ அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு பல விஷயங்கள் பிடிபடாமையே இருந்தது. நம்முடைய விஜய் அவர்கள் நம்ம கூட்டணிக்கு வருவாரா, நம்ம தலைமையை ஏற்றுக்கொள்வாரா, பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோமே. இந்த தருணத்தில் ஓடி அமித்ஷா அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி முயற்சி எடுத்து கூட்டணி என்றும் அறிவித்து விட்டாரே, நல்ல வாய்ப்பை தவற விட்டு விட்டோமோ அப்படின்னு ஒரு எண்ணமெல்லாம் இருந்தது. அமித்ஷா அவர்கள் சென்னையில கூட்டணி தொடர்பாக அறிவிக்கின்ற தருணத்தில் மௌனம் காத்தார். ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி முகமானது மலர்ச்சியாக தான் இருந்தது. பியூஷ் கோயல் அவர்களும் மலர்ச்சியாக தான் பேட்டி அளித்தாரு. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளைய நண்பர், இப்போது சந்தித்திருக்கின்றேன், மகிழ்ச்சியாக இருந்தது. இரு கட்சியும் அடுத்து வருகின்ற தேர்தலை எப்படி சந்திப்பது என்பது தொடர்பாக முதல் கட்டமாக ஆலோசனை நடத்தினோம். என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அதிமுகவும் இணைந்து திமுகவை இந்த தேர்தலில் தோற்கடிப்பது எப்படி என்று ஆலோசனை முழுமையாக செய்திருக்கின்றோம். முதல் கட்ட பேச்சுவார்த்தை தான். இடையிலே ஒரு பத்திரிகையாளர் கேட்பாரு, எடப்பாடி பழனிசாமி இடத்துல தொகுதி பங்கீடு அப்படின்னு சொல்லுகின்ற போது அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதனால என்ன ஒரு செய்தி நமக்கு தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு நாங்க தொகுதியை பற்றி பேசவில்லை, அதை தாண்டி வேற ஏதோ பேசியிருக்கிறாங்க. அதை தாண்டி வேற ஒன்று பேசியிருக்காங்கன்னா என்ன பேசியிருக்க போறாங்க? பியூஷ் கோயல் அவர்கள் வந்திருக்கிறான்னா பீகார் மெத்தட தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா செயல்படுத்தணும். அதை எப்படி செயல்படுத்துறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்லியிருப்பார். பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லாட்சி வேண்டும். திமுக ஆட்சி நல்லாட்சி கிடையாது. எடப்பாடியார் ஏற்கனவே ஒரு 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்திருக்கின்றார். மக்கள் எல்லாம் நிம்மதியா இருந்தாங்க. அதே மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டை சந்தித்து எப்படி திமுக தோற்கடிப்பது என்பதை பற்றி ஆலோசனை நடத்தினேன், நல்ல விதமாக இருந்தது அப்படின்னு பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னார். பியூஷ் கோயலுடைய நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் இவங்களை அதிமுகக்குள்ள கொண்டு வரதா இல்ல என்டிஏக்குள்ள கொண்டு வரதா அப்படின்றதா குழப்பம். அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஒத்த வார்த்தை சொல்லிட்டாரு. என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கை காட்டுகின்றேனோ அவங்களெல்லாம் கூட்டணிக்கு வராம பாத்துக்குங்க, இல்ல வந்தாதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தா அவங்கள உங்க கூட்டணியிலே வச்சுக்குங்க. ரெண்டாவது, நீங்களே டீல் பண்ணிக்கங்க. எவ்வளவு தொகுதி கொடுக்கணுமோ அவ்வளவு தொகுதி அவங்களுக்கு நீங்களே கொடுத்துருங்க. எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவங்க இடத்துல அவங்கள எங்க கிட்ட கொண்டு நிறுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா அவங்களாச்சு நீங்களாச்சு அது உங்க பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடு போட்டுட்டாரு. அவங்க இருந்தாதான் வெற்றி பெற முடியும் என்றால் அவங்க என்டிஏ கூட்டணியில இருக்கட்டும் அப்படின்னு ஒத்த வார்த்தை அனுமதி அளிச்சிட்டாரு. அதனால்தான் பியூஷ் கோயல் அவர்கள் முகத்துல எந்த விதமான இறுக்கமும் இல்ல. வந்தோம் முதல் கட்டத்திலே எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க தேர்தலில் பங்களிப்பு இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு என்கின்ற போது எல்லாருமே பாத்தீங்கன்னா குஷியாதான் இருந்தாங்க. அதிமுக தரப்பிலும் யாருமே பாத்தீங்கன்னா ஐயோ இப்படி பேசிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, இப்படி அனுமதி அளிச்சிட்டாரு அப்படின்ற எண்ணம் இல்ல. அதே மாதிரி பாஜக தரப்பிலும் எல்லாருமே பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியா இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும்
அந்த ஆலோசனை அரங்கத்துல இல்லைன்னா வரவேற்பு கூட்டத்துல அங்க எப்படி இருந்தது மேனரிசம் அப்படின்னு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜகவுக்கும் நல்ல இணக்கம் ஏற்பட்டிருக்குது. எந்த விதமான உரசலும் கிடையாது. ஏன்னா லேட்டஸ்டா நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை விட்டிருந்தார், பாஜக கூட்டணிக்கு நாங்க போக மாட்டோம், ஆனால் அதிமுக கூட்டணிக்கு வருவதா இருந்தா இன்றைய கள சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதிமுக தான் முடிவெடுக்க வேண்டும், நாங்க முடிவெடுப்பதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னார். அது என்ன செய்தி என்று பார்க்கின்ற போது பாஜகவை கழட்டி விட்டுட்டு வா, தவேகாவுடன் கூட்டணி பேசலாம் அப்படின்றது மறைமுகமான செய்தி. இப்படி பாசிட்டிவாக தவேகா எடப்பாடி பழனிசாமி சிக்னல் கொடுத்திருக்கின்ற பொழுது பாஜக இடத்துல எடப்பாடி பழனிசாமி முகம் கொடுத்து பேச மாட்டாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்லை. பியூஷ் கோயலுக்கு மட்டும் இல்லாம நம்முடைய சட்டத்துறை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அவருக்கு மட்டுமே மரியாதை செய்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் டீல் விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா இல்ல, வரவேற்பு என்கின்ற பொழுது யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆலோசனை நடத்த வந்தாங்களோ அவங்களை எல்லாருமே சமமாக வரவேற்றினார். எல்லா இடத்துல சிரிச்சுக்கிட்டே பேசினாரு, எல்லாருக்கிட்டையும் கை கொடுத்தாரு, பூங்கொத்து கொடுத்தாங்க. ஸோ எந்த விதமான மன இறுக்கமோ அமைதியான சூழ்நிலையோ இல்லை. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி வழக்கமான ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்துருந்தார். எந்த இடத்திலும் ஒரு பதட்டமான சூழ்நிலையோ, ரெண்டாவது அவங்க பேசுறத கேட்கணும், ரெண்டாவது நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்லை. பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து பியூஷ் கோயல் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற போது ஆலோசனை கூட்டத்தில் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கிளம்பு பேசிட்டு இருக்க, என்னத்தையும் நீங்க எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்களை பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்புறார். அப்போ அங்க என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆலோசனை கூட்டம் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி கையில தான் இருக்குது. கண்ட்ரோல், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதான ஒட்டுமொத்த முடிவையும் எடப்பாடி கையில விட்டிருப்பது போல தெரியுது அந்த ஆலோசனை கூட்டத்தில். அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் நமக்கு இணங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அதனால நாம இனிமே எதிர்ப்பு காட்டுவதோ இழுத்தடிப்பதோ சரியில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்து இருக்கின்றார். அதனால தான் பன்னீர்செல்வமோ டிடிவியோ சசிகலாவோ எல்லாரையும் நீங்க வச்சுங்கப்பா, அவங்க அங்க இந்திய கூட்டணியில் இருக்கட்டும், தப்பு கிடையாது, நான் எதிர்ப்பே தெரிவிக்க மாட்டேன், அவங்களை பத்தி தப்பாவும் பேச மாட்டேன், ஆனா ஒண்ணு கட்சியில் இணைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் கிடையாது, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு இத்தனை தொகுதி என்று லிஸ்ட் கொடுத்துட்டதாக புதிய தலைமை தொலைக்காட்சியில் செய்தி வந்தது. இது யூகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்ல ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட யாராவது ஒரு தலைவர் தகவல் தந்திருக்கலாம். அந்த தகவலின் அடிப்படையில் மீடியாவில் செய்தி வந்திருக்கலாம். ஏன்னா இதுவாவது உறுதி ஆகணும் இல்லையா? அதனால எடப்பாடி பழனிசாமி தந்திருக்கின்ற லிஸ்டும் தொகுதியினுடைய பிரிப்பும் நியாயமானதுதான் அப்படின்னு பாஜக தொண்டர்களை ஏத்துக்க வைக்கணும் இல்லையா? அதனால பாஜக தரப்பில் இருந்து இந்த செய்தியை கொடுத்திருப்பாங்க, ஊடகத்தில் வரட்டும், இப்போதே பாஜக தொண்டர்களை ஏற்கும் மனநிலைக்கு கொண்டு வரலாம் என்பதற்காக ஊடகத்தில் கொடுத்திருப்பாங்க. அரசியல் போர்சலாக எடப்பாடி பழனிசாமியும் இந்த மாதிரி யூகம் செய்தி வந்தாலும் சரி, இல்ல அதிகாரப்பூர்வமான செய்தி வந்தாலும் சரி, கூட இருக்கிறவங்க எவனோ ஒருத்த மீடியாவுக்கு செய்தி கொடுத்துக்கிறான் பாருடா அப்படின்னு கோபலாம் பட மாட்டார். எல்லாருமே பாத்தீங்கன்னா தொண்டருடைய மன ஓட்டம் என்னவா இருக்குது, ஏன்னா எவ்வளவு தொகுதி அதிமுக போட்டியிட போகுது என்று தொலைக்காட்சியில் வந்து பார்க்கும்போது 70 தொகுதிகள், பாஜக 23 தொகுதிகள், பாமக என்கின்ற போது ரெண்டா பிரிஞ்சு இருக்குது. ஆனா ரெண்டா வந்தாலும் சரி ஒன்னா வந்தாலும் சரி பாஜக 23, பாமக 23, மற்றவர்கள் 18. மற்றவர்கள் என்ற போது நம்முடைய இவர் இருக்கிறாரு, யாரு, வாசன், சென்ற முறை 6 தொகுதியில் நின்றார் நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கின்றார், தேமுதிக இருக்கிறது, அதுக்கப்புறம் ஜெகன் மூர்த்தியார் இருக்கின்றாரு. அவங்க எல்லாம் ஒரு தொகுதி கொடுத்தா கூட பரவாயில்ல வாங்கிக்குவாங்க. ஆனா தேமுதிக எவ்வளவு வாங்கும் என்று தெரியாது. தேமுதிகவுக்கு தொகுதிகள் பெருசு கிடையாது, பணம் தான் பெருசு. அதை பாஜக பார்த்துக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதனால யாரையும் விட்டுவிடக் கூடாது அப்படின்றதுக்காக 18 தொகுதிகளை மற்றவர்களுக்காக ஒதுக்கி இருக்கின்றார்கள். கிருஷ்ணசாமி 2 தொகுதி கேட்பாரு, ஜான் பாண்டியன் 2 தொகுதியாவது கண்டிப்பா கேட்பாரு, பூவை ஜெகன் 1 தொகுதி கேட்பாரு. அப்புறம் தவேகா பொறுத்த வரைக்கும், தவேகா இல்லைங்க தமாக, அதை பொறுத்த வரைக்கும் 4 தொகுதி கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்க. ஏன் 4 தொகுதி கொடுத்தா கூட வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, யாரையும் இந்த தேர்தலில் விட்டுவிடக் கூடாது, எல்லாரும் ஒருங்கிணைந்து போட்டியிட வேண்டும்.
அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தா போதும் என்று முன்முயற்சி எடுத்தவர் பாத்தீங்கன்னா நம்முடைய ஜி.கே. வாசன். அதனால ஜி.கே. வாசனை பொறுத்த வரைக்கும் நம்மளால் உருவாக்கப்பட்ட கூட்டணி நம்மளால எந்த விதத்திலும் சஞ்சலம் ஏற்பட்டக்கூடாது, உடைஞ்சிடக்கூடாது என்பதற்காக கொடுக்கிற தொகுதியை ஜி.கே. வாசன் அவர்கள் வாங்கிக்குவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு 4 தொகுதி கொடுப்பாங்க, தேமுதிகவுக்கு 6 தொகுதி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் 18 தொகுதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது. அதனால இப்போ அதிமுக பிரித்திருப்பது சரியா தான் இருக்கிறது. 170 தொகுதி அதிமுக நிற்கிறது. இதுல கூடலாம் குறையலாம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது, நான் இன்னொரு காட்சியும் பாத்தீங்கன்னா இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தேன். பொதுவா இந்த மாதிரி ஆலோசனை கூட்டங்கள்ல ஒதுங்கி இருந்த தங்கமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கின்றார். இதிலிருந்து கொங்கு மண்டலம் என்பது அதிமுக மிக முக்கியமானது. அதனால கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாம பங்கெடுத்து வைக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிருக்கின்றார். ஏன்னா பாஜகவும் கொங்கு மண்டலத்தை குறி வைக்கிறது, அதிமுகவும் கொங்கு மண்டலத்தை குறி வைக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பத்தியா நாமக்கல் தொகுதியில் இருக்கிறதுலாம் மொத்தம் வாரி கொடுத்துறாரு பத்தியா பாஜக. ஏன்னா தங்கமணியை முடக்கணும் தான் எடப்பாடி பழனிசாமி எண்ணம் அப்படின்னு தங்கமணி ஏதாவது தவறா நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனால கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை அதிகமாக அங்க கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார். பாஜக கேட்பது என்ன, நம்ம கொடுப்பது என்ன, நம்ம பேசுறது என்ன, நீயே பார்த்துக்கிடப்பா, நான் யாருக்கு எதிராகவும் இல்லை. ஒருத்தன் போய் தவைக்கால சேர்ந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி துரோகின்னு சொல்லிட்டு இருக்கான் பாரு நம்முடைய செங்கோட்டையன், அந்த மாதிரி நீ போய் சொல்லி போடாதே அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஆலோசனை கூட்டத்தில் கே.பி. முனுசாமி இருந்தாரு. அதே மாதிரி தென் மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் இருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் அதிமுகவில் யார் கலந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சரியா முடிவெடுத்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்திருக்கிறார். ஏன்னா இந்த சமுதாய தலைவர் இல்ல, அந்த சமுதாய தலைவர் இல்ல, தென் மாவட்டங்களை விட்டுட்டாரு, வடக்கு மாவட்டங்களை விட்டுட்டாரு, கொங்கு மாவட்டத்தை விட்டுட்டாரு அப்படின்ற எந்த பேச்சும் வேணாம். எல்லாவற்றையும் எஸ்பி வேலுமணியும் எடப்பாடி மட்டும்தான் முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதுதான் வேணாம். அதனால எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா மண்டல தலைவர்களும் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆலோசனை கூட்டத்தில் பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி என்று 1 to 1 இல்லாம கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் எல்லாம் ஒன்றாக கூட்டி ஆலோசனை நடத்தி இருக்கின்றாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய் இப்போ புதுசா அரசியல் களத்துக்கு வந்திருக்கின்றார். இப்படி விஜய் புதுசா அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற இந்த தருணத்துல அவர் யாருடைய ஓட்டை அதிகமா பிரிக்க போறாரு, சோ அவரை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ரொம்ப ஆழமாக ஆலோசனை செய்ததாக தெரிகிறது. விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வர முடியாது என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம். கூப்பிட்டா கூட வரமாட்டார் என்பது எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம். ஆனா பாஜக முயற்சி செய்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அதற்கும் அனுமதி கொடுத்திருக்கின்றாருங்க. அது மட்டும் கிடையாது, பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு நம்பிக்கையா வேலை செய்வாங்க என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சந்தேகமான பார்வை இருக்கத்தான் செய்யுது. எல்லாவற்றையும் விட எல்லாரையும் வச்சுக்கின்னு இது பேசியிருப்பாங்களா எனக்கு தெரியல. ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கலுக்கு ஒரு அட்டைக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறதா செய்தி வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி கேட்ட 5,000 ரூபாயை தாண்டி எல்லாரும் அதிர்ச்சி உருகின்ற அளவுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அந்த 10,000 ரூபாய் ஒரே நாள்ல இல்ல. ஏன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாசமா போட்டு 4 மாசம் வரைக்கும் 10,000 ரூபாய பெண்களுக்கோ இல்ல ரேஷன் கார்டுக்கோ போடுகின்ற அந்த நிகழ்வு பேசுபடு பொருளா இருக்கணும் அப்படின்றதால ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு மாசமா பாத்தீங்கன்னா இல்ல ஒவ்வொரு வாரமா அனுப்ப போறாங்க. அப்படி 10,000 ரூபாய் கொடுப்பதனால நம்ம மாநில அரசுக்கு நிதி சுமையும் ஏற்படாம இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே தருணத்துல 10,000 ரூபாய் போட்டா நிதி சுமை ஏற்படும். ஆனா இன்னைக்கு ஒரு 10 மாவட்டங்கள், ஒரு வாரம் கழிச்சு அடுத்த 10 மாவட்டங்கள், இன்னும் அடுத்த 10 மாவட்டங்கள், இப்படியோ இல்ல 5 மாவட்டங்களுக்கோ உட்பட்டு ஒவ்வொரு வாரமாக நீங்க 10,000 போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் தேர்தல் வரைக்கும் இந்த 10,000 பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டே இருக்கும் மக்கள் இடத்துல. அந்த பேச்சானது வாக்குகளாக மாறும் அப்படின்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுக்க போறதா தெரிகிறதுங்க. அப்படி இல்லைன்னா தேர்தல் நெருக்கத்துல, அதாவது தேர்தல் தேதி அறிவதற்கு முன்பாக ஒரு பகுதி மண்டலத்துல 10,000 ரூபாய் கொடுப்பது, தேதி அறிவித்து விட்ட பிறகு அந்த 10,000 ரூபாய் இன்னொரு மண்டலத்துக்கு தர்ற மாதிரியான ஏற்பாடு. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக ஒரு திட்டத்தை அறிவிச்சிட்டோம்னா தேர்தல் நடந்தாலும் அந்த திட்டம் அமுல்படுத்தப்பட வேண்டும்.
நிறுத்த மாட்டாங்க. அதனால அழகா தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக வடக்கு மண்டலத்துக்கு 10,000 ரூபாய். ஆனா திமுக எந்த மண்டலத்தில் வீக்கா இருக்குதுன்னு சொல்றோமோ அப்போ தேர்தல் நடக்கின்ற தருணத்துல 10,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி. சோ திமுக பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய் நிச்சயமா கொடுக்குறாங்க. ஆனா 5,000 தராங்களா இல்ல 10,000 மண்டலமா பிரிச்சு தராங்களான்னு தெரியாது. ஆனால் நிச்சயமாக பணம் உண்டு. இதை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம். இப்போ அரசு பணத்திலேயே அழகா திமுக ஜெயிக்கலாம்னு நினைக்குது. நாம என்ன பண்றது அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியுடைய முழு எண்ணமா இருக்கிறது. நான் கேட்டுதான் கொடுத்தாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னா கூட எவனும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட போறது கிடையாது. ஏன்னா அமைச்சர் கணபதியா அவர் பேர் என்னங்க, நம்முடைய சட்டத்துறை அமைச்சராக இருந்தாரு. அவரு இன்னைக்கு செய்தியாளர் சந்திக்கின்ற போது தெளிவா சொல்லிட்டார். நாங்க 5,000 கொடுக்குறோமா இல்ல அதிகமா கொடுக்குறோமா என்பது சஸ்பென்ஸ். செய்ய வேண்டிய இடத்துல என் மக்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்ததை தாண்டி எக்கச்சக்கமா வாரி இறைக்க போறாங்க. சோ திமுக தேர்தலுக்கு பணம் கொடுக்க போது நிவாரணமாக 10,000 ரூபாய் கொடுக்க போறாங்க. எப்படி எதிர்கொள்ள போறாங்க தெரியல. அதனால மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து அதிகமான நிதியை எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கின்றார் என்று நினைக்கிறேன். தேர்தல் நேரத்தில் கொடுக்கின்ற திமுகவுடைய தொகையாவது ஈடு கட்டினாதான் நம்ம வெற்றி பெற முடியும் என்பது அவங்களுடைய எண்ணம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல் கட்டமாக நாம் அடுத்தடுத்து என்னென்ன பேசணும் என்பதை பற்றி பட்டியலானது பியூஷ் கோயல் கிட்ட கொடுத்திருக்காங்க நம்ம அதிமுகவினர். அதே மாதிரி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமே பாஜக தரப்பிலும் சரி அதிமுக தரப்பிலும் சரி சந்தித்து பேச வேண்டும் என்ற லிஸ்டையும் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைய கூட்டம் அதிமுகவுக்கு வெற்றிகரமாக நடந்தது, அசத்தலாக இருந்தது. ஸோ எப்படியோ ஒன்று ஆட்சி அகற்றி விட வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றார்கள். ஆனால் திமுக கிட்ட நடக்குமா என்பதுதான் சந்தேகம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.